கடைக்கு போயிட்டு பால் பாக்கெட்டோ இல்ல காய்கறியோ ஏதோ வாங்க போறீங்க. அப்படி வாங்க போகக்குள்ள அந்த கடைக்காரன் என்ன பண்ணிடுறான், உங்களை ஏதோ பேசி அசிங்கப்படுத்திடுறான். எல்லாரும் முன்னாடியும் எல்லாரும் உங்களை ஒரு மாதிரி பாக்குறாங்க. அந்த விஷயம் நடக்காத மாதிரி நீங்க வெளில வந்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ள நீங்க இருப்பீங்க. நீங்க வீட்டுல இருப்பீங்க, அந்த விஷயமே நடக்கல, அந்த மாதிரி நீங்க வீட்டுல இருப்பீங்க. அதை ஃபீல் பண்ண மாட்டீங்க ஒண்ணு. ஓகே, இன்னொரு நாள் ஸ்கூலுக்கு நீங்க போவீங்க. நீங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க ஒண்ணு நினைச்சுக்கிட்டு நீங்க வந்து சாதாரணமா அவன்கிட்ட எப்போதான் போல பேசுவீங்க. அவன் என்ன பண்ணுவான், அதே ஷேம் உங்களுக்கு கொடுப்பான். அந்த கடைக்காரன் கொடுத்தான் அதே ஷேம் உங்க ஃப்ரெண்டு கொடுப்பான். என்ன பண்ணுவீங்க, நடக்காத மாதிரி வேற ஒருத்தவங்க கிட்ட வேற விதமா பேச ஆரம்பிச்சிருவீங்க. சரி, உங்க வீட்டுல உள்ளவங்க அப்பா அம்மா அதே ஷேமை திருப்பி கொடுப்பாங்க, சம்பந்தமே இல்லாத. நீங்க ஒண்ணு நினைச்சு பேசுவீங்க, அவங்க கொடுக்கறது ஷேம். அப்போ ரிப்பீட்டடா உங்களுக்கு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்னன்னா ஷேம். அப்போ ஷேமை ரிப்பீட்டடா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்கல்ல, ஷேம் ஆகுது. அந்த ஒரு சிச்சுவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏன்னா வலியா இருக்கும், பெயினா இருக்கும், யாருமே பார்க்கல. முதல்ல அந்த ஃபீலிங்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற வழியை பார்க்கணும்.